அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கப்பில் வந்து நான் கோதுமை மாவு எடுத்துட்டேன். உப்பு சேர்த்திக்கலாம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கிறேன். டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு கோதுமை மாவு சாப்பிட்றதுனால இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சீரகம் இல்லை ஓமம் அந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி கூட முட்டை வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 4 முட்டை வந்து நான் ஃபேமிலிக்கு எடுத்திருக்கேன். ஆளுக்கு ஒரு முட்டை அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் உப்பு பெப்பர் போட்டு நல்லாவே வந்து அடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்திக்கிறேன். வெங்காயம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நல்லா வந்து வதக்கிடுங்க. பூண்டு, பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு கல்லில் போட்டு நல்லா தட்டிக்கலாம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வெயிட் லாஸ்ன்னு வரும்போது காம்ப்ரமைஸ் ஆகாமல் டேஸ்ட்டு அதே மாதிரி என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாம் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளை ஃபில்லிங்காகவும் வச்சுருக்கோம். அதே மாதிரி அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், சாம்பார் தூள் சேர்த்துறேன் காரத்துக்கு. நீங்கள் வந்து கரம் மசாலா, கறி மசாலா ஃப்ளேவருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வந்து வேகணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா வேக வைக்கிறேன். அப்புறம் நம்ம அடிச்சிருக்கிற முட்டையை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா மெல்ல மெல்ல கிளறி விடுங்க. இல்லை வந்து நல்லா பொடியாக வேணும், பொரியல் மாதிரி புர்ஜி மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இதுக்கு இப்போ ஒரு ட்ரெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு குக்கும்பர் வந்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆர்கானோ பவுடர் எடுத்திருக்கேன். பூண்டு சேர்த்திக்கலாம் பொடியாக கட் பண்ணி. எள்ளு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் இது நுணுக்கி தான் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அப்புறம் கெட்டியான தயிர். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெள்ளரிக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து கேரட் சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெள்ளரிக்காய் மட்டும் சேர்த்திருக்கேன். இது வந்து ஃபைபர் கண்டென்ட்டும் இதில் அதிகமாக இருக்கும். ப்ரோட்டீன் தயிர் சேர்த்திக்கிறதுனால இருக்கும். கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு சேர்த்திருக்கிறதுனால இருக்கும். நல்லா ஒரு பெரிய சப்பாத்தியாக நான் தேய்ச்சிக்கிறேன். நெய் வந்து சேர்த்திக்கோங்க. நெய் வந்து மஸ்ட்டு. இப்போ இதை நல்லா வந்து 2 சைடும் நல்லா வேகிற மாதிரி எடுத்து போட்டுடலாம். சப்பாத்தி வந்து க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்க இதை எடுத்துக்க முடியாது. இதுக்கு பதிலாக நீங்கள் ராகி ரொட்டி அந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எக் புர்ஜியை வந்து இதில் வச்சிடலாம். நான் வந்து ஒரு சப்பாத்திக்கு அளவாக வந்து வச்சுருக்கேன். ஒருத்தவங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் பாருங்கள். மிச்சத்தை பண்ணது அப்படியே இருக்குது. இதை இப்போ ரோல் பண்ணிக்கலாம். இது கூட அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து சேர்க்கும் போது நம்மளுக்கு சட்டைட்டியாக ஃபீல் பண்ணுவோம், ஃபில்லிங்காக இருக்கும். மத்தியானம் வரைக்கும் நம்மளுக்கு பசிக்கவே பசிக்காது. ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் எல்லா நியூட்ரிஷனும் இருக்கிற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு அது ஃபில்லிங்காகவும் இருக்கணும். ரொம்ப ஒரு ஃபேடாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் இப்போல்லாம் வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.